Very good evening to all. ஸோ ஜேடிஓக்கான டெமோ கிளாஸ் பார்த்தோம். ஸோ அதில் சிலபஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த எக்ஸாம், என்ன சப்ஜெக்ட் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூனிட் 1 and 2. ஸோ இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது இமெக்கும் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வரும். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அது 2 பேப்பர் இல்லை. இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐஎம் ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 மார்க்ஸ் வரும். ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் 1/5 ஆஃப் தி பேப்பர். 1/5 20%. இப்போ 20% பேப்பர் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே கவர் ஆகிடுது. ஸோ அப்போ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்கில் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம் கிளாஸில். ஸோ இப்போ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஸோ 15 மினிட்ஸில் 10 மார்க். ஸோ அதாவது என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொஷின் ரிப்பீட்டடாக வருதோ, ஸோ அந்த டாப்பிக்கில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதையே வந்து இன்டெப்த்தாக கான்செப்ஷனாக வந்து நாங்கள் கிளாஸ்க்கு எடுப்போம். இப்போதைக்கு நம்ம கேன் மூவ் இன் டு அவர் வீடியோ. ஸோ அதுதான் நம்மளோட மோட்டிவ் எனக்கு. ஸோ எனக்கு வந்து 10 மார்க்ஸ் இன் 20 minutes ஜியாலஜி ஃபார் டுடே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 கொஷின்ஸ் இல்லை 6 கொஷின் வரும். ஸோ எம்டிஎம் அப்படின்றது இது ஒரு அப்ராக்சிமேட் மெத்தடு. ஸோ இது வந்து பீம்க்கும் ஃப்ரேம்க்கும் யூஸ் பண்ணுவோம். இதை யார் கண்டுபிடிச்சுன்னா ஆடி கிளாஸ் 1924. இதில் எந்த ஒரு ஈக்குவேஷனும் இருக்காது. இது வந்து ஒரு ஐட்ரேஷன் மெத்தட். அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்டிஃப்னஸ் கேட்பாங்க. ஸ்டிஃப்னஸ்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டிஃப்னஸ்னா இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வைங்க. நான் லோடு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? இது டிஃபெக்ட் ஆகும். இப்போ ஸ்டிஃப்னஸ்ன்றது லோட் பர் டிஃபர்மேஷன். நான் லோடு கொடுக்கறதுனால எவ்வளோ டிஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்து ஸ்டிஃப்னஸ். இப்போ ஒரு மெம்பருக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குன்னா அங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஃபேவரபிள் கேஸ். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக டிஃபெக்ட் ஆகும். இதை பற்றி நம்ம கிளாஸில் இன்னும் பார்க்கலாம் இந்த டெப்த்தாக. ஸோ இப்போதைக்கு நமக்கு 2 கண்டிஷன் கேட்பாங்க. ஃபார் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டுனா ஸ்டிஃப்னஸ் வந்து 4EI/L. இதே ஃபார் எண்ட் வந்து ஹிஞ்சுடுனா ஸ்டிஃப்னஸ் வந்து 3EI/L. இதே ஃபார் எண்ட் வந்து ஃப்ரீன்னு வைங்களேன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபார் எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்குன்னா இட் இஸ் ஃப்ரீ டு டிஃபெக்ட். அப்போ ஸ்டிஃப்னஸே இருக்காது, கே வந்து 0. இதே ஃபார்தர் எண்ட் வந்து கைடட் ரோலராக இருக்குன்னா கைடட் ரோலர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேயோட வேல்யூ வந்து EI/L. இதே வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்னா ஃபிக்ஸுக்கும் கம்பேர் பண்ணுவோம். 4/4 அப்போ I/L. இதே ஹிஞ்சுனா 3EI/L. இது ஃபாரின் ஃபிக்ஸ்டு. ஃபாரின் ஹிஞ்சுக்கு 3EI/L/4EI/L. இப்போ ஃபேக்ட் வந்து 3/4 இன்ட்டு I/L. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரி ஓவர் ஃபேக்டர். கேரி ஓவர் ஃபேக்டர்ன்றது தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேரி ஓவர் மூமெண்ட் டு தி அப்ளைட் மூமெண்ட். ஸோ இதுதான் கேரி ஓவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம்.
இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே எம்ன்ற ஒரு மவுண்ட் கொடுத்தனா இதில் பாதி கேரி வரும் ஃபிக்ஸ்டு எண்டாக இருந்ததுன்னா. இல்லை ஹிஞ்சுடாக இருக்கு, இது ஹிஞ்சுடு, இது ஹிஞ்சுனா இங்கே. ஸோ இங்கேருந்து கேரி ஓவர் ஆகாது. கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து 0. ஸோ அப்போ இதுதான் நமக்கு தெரியணும். அப்போ ஃபாரின் ஃபிக்ஸ்டுனா பாதி மூமெண்ட் கேரி ஓவர் ஆகும். ஃபாரின் ஹிஞ்சுடுனா 0 மூமெண்ட் வந்து கேரி ஓவர் ஆகும். இதே கைடட் ரூலர்னு வைங்களேன். கைடட் ரூலர்னா -1 வரும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம் பாருங்க, இந்த ஃப்ரேம்ல L1 I1, L2 I2, L3 I3. இப்போ ஹார்டி கிராஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஸர் ஹார்டி கிராஸ் தியரம் சொல்லுவோம். இந்த MDM ஜங்ஷன்ல இந்த மாதிரி மொமெண்ட் தரேன். இப்போ ஜங்ஷன்ல மொமெண்ட் கொடுக்கறதுனால இங்க ஒரு ரொட்டேஷன், இது தீட்டா பிடி, இது தீட்டா பிசி, தீட்டா பிஏ. இப்போ இந்த 3 மெம்பரும் ரொட்டேட் ஆகுது. இப்போ டோட்டல் ரொட்டேஷனும் இருக்கும். அப்போ டோட்டல் ரொட்டேஷனும் இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெம்பரோட ரொட்டேஷனும் சேமாக இருக்கும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பிடி, தீட்டா பிசி, தீட்டா பிஏ. ஸோ இது ஹார்டி கிராஸ் தியரம். இதுல இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் டெரைவ் பண்ணணும். ஸோ கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டோட்டல் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ரொட்டேஷன். இதுல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்ன? இப்போ ஜங்ஷனில் நான் ஒரு 500 kN மொமெண்ட் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 3 மெம்பர் இருக்கு. இது 1 2 3ன்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போ கட் பண்ணிக்கிறேன். 1 2 3. இந்த 3 மெம்பரும் அதோட ஸ்டிஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மொமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கும். அப்போ ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக மொமெண்ட் போகும் அந்த மெம்பருக்கு. ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருந்தால் கம்மி மொமெண்ட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்துக்கும் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 200 இதுக்கு போயிடுது, 100 இதுக்கு போயிடுது. ஸோ அப்போ அந்த மொமெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபேக்டர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி மெம்பர் பை சமேஷன் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் அட் தி ஜாயிண்ட். ஸோ இதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்பாங்க ஜேடிஓவில். அதை நம்ம கொஸ்டின் சால்விங் செஷன்ல பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு மொமெண்ட் பாருங்க. ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு, பாயிண்ட் லோட் அட் மிட் ஸ்பேன், அப்போ WL/8. ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு, பாயிண்ட் லோட் இருக்கு, பட் எக்ஸென்ட்ரிக்கா இருக்கு. ஸோ அப்போ W_B²A/L², மொமெண்ட் அட் பி வந்து WA²B/L². ஸோ ஃபிக்ஸ்டு பீம் சப்ஜெக்டட் டு UDL த்ரூ அவுட் தி ஸ்பேன் வந்து WL²/12, WL²/12. ஸோ அடுத்து பாருங்க, ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு, சப்ஜெக்டட் டு UVL. ஸோ அப்போ எங்கே லோட் அதிகமாக இருக்கும் அங்கே WL²/20, எங்கே 0 லோட் இருக்கும் WL²/30. இப்போ அடுத்த டாபிக் வந்து ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷனு. ஸோ இப்போ ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷனில் கேன்டிலீவர் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க ஜேடிஓக்கு. ஸோ இப்போ நம்ம கேன்டிலீவர் எப்படி அப்ரோச் பண்ணோம்னா மொமெண்டேரியா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மொமெண்டேரியா மெத்தட்ல ரெண்டு தியரம் இருக்கு. தியரம் 1, தியரம் 2. ஸோ இப்போ தியரம் 1 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமோட ஏரியா பை ஏ. டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை ஏ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் தியரம், இது செகண்ட் தியரம். ஸோ ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பை ஏ வந்து ஸ்லோப் கொடுக்கும், மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பை ஏ வந்து டிஃப்ளெக்ஷன் தரும். ஸோ இதுதான் ரெண்டு தியரமும். ஸோ இப்போ ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃப்ரீ எண்ணில் பாயிண்ட் லோட் தரேன். அப்போ அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் வரைஞ்சிங்கன்னா இங்கே 0 W × L. ஸோ பாயிண்ட் லோட்னால லீனியர் வேரியேஷன்.
ஸோ அப்போ இதுதான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இங்கே மொமெண்ட் என்ன? WL. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோப் வேணும்னா ஃபர்ஸ்ட் தியரம் யூஸ் பண்ணுங்க, ஏரியா பை ஏ. ஸோ அதோட ஏரியா என்ன? ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டூ WL இன்டூ L by EA. அப்போ வாட் இஸ் வேல்யூ? WL ஸ்கொயர் பை 2EA. ஸோ இதுதான் தீட்டா அட் ஃப்ரீ எண்ட். தீட்டா அட் ஃப்ரீ எண்ட் வந்து WL ஸ்கொயர் பை 2EA. ஸோ அது ஃபர்ஸ்ட் தியரம். இதுவே எனக்கு டிஃப்ளெக்ஷன் என்ன சார் அப்படின்னா, ஸோ அதே தான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான். இது WL, இது L. ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் என்னன்னா A இன்டூ எக்ஸ் பார் டிவைடட் பை EA. எக்ஸ் பார்ன்றது என்னன்னா அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமோட சிஜியில் இருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த இடத்துல வேணும், அதாவது இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த பெண்டிங் மூமெண்ட்டோட சிஜியில் இருந்து எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வேணுமோ அதுதான் வந்து எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் வந்து ஷார்ப் எட்ஜ்ல இருந்து 2L/3, ப்ராடர் எட்ஜ்ல இருந்து L/3. அப்போ ஏரியா வந்து எவ்வளோனா, ஸோ ஏரியா எவ்வளோ? அகைன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஆஃப் இன்டூ WL இன்டூ L இன்டூ எக்ஸ் பார் வந்து 2L/3 டிவைடட் பை EI. அதை கேன்சல் பண்ணனா எனக்கு WL³/3EI. ஸோ இதுதான் டிஃப்ளெக்ஷன், இது வந்து ஸ்லோப்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் பண்ணலாம். UDL, UVL அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ என்ன கேஸ் கொடுத்தாலும் இந்த மேம் வச்சு நம்ம போட்டுடலாம். அப்போ கேண்டிலிவர்னாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு மொமெண்ட் ஏரியா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜேடியோவில் மேம் தெரிஞ்சதுன்னா சாலிடாக ஒரு 7 to 8 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ கேண்டிலிவருக்கு 3L கொடுத்தோம்னா ஸ்லோப் என்ன வந்தது? WL²/2EA. டிஃப்ளெக்ஷன் வந்து WL³/3EA. கேண்டிலிவருக்கு எக்ஸென்ட்ரிக் லோட் கொடுத்தோன்னா ஸ்லோப் வந்து WA²/2EA. டிஃப்ளெக்ஷன் வந்து WA²/6EA இன்டூ 3L - A. ஏன்றது ஃபிக்ஸ்டென்ட்டுக்கும் லோடுக்கும் உள்ளது. ஃபுல்லாக UDL இருக்குன்னு வைங்க. ஸோ UDL இருந்ததுன்னா டிஃப்ளெக்ஷன் மேக்ஸ் வந்து WL⁴/8EA. தீட்டா மேக்ஸ் வந்து WL³/6EA. UVL கொடுத்தனா தீட்டா மேக்ஸ் வந்து WL³/24EA. டெல்டா மேக்ஸ் வந்து WL⁴/30EA. 3Nல கப்பல் கொடுத்தனா டெல்டா மேக்ஸ் வந்து M0L²/2EA. தீட்டா மேக்ஸ் வந்து M0L/EA. ஸோ ஜேடிஓக்கு நெக்ஸ்ட் ஃபேவரட் ஏரியா வந்து கோர் அண்ட் கர்ன். ஸோ கோர் அண்ட் கர்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு காலம் இருக்கு. இப்போ நான் லோட் கொடுக்குறேன்னு வைங்க. இஸ் சப்ஜெக்டட் டு axial compression. இது எப்போனா லோட் வந்து சிஜி வழியாக பாஸ் ஆச்சுன்னா. ஒருவேளை லோட் வந்து சிஜி வழியாக பாஸ் ஆகலைன்னு வைங்களேன். இதுதான் சிஜி. இது லோடு, இது எக்ஸென்ட்ரிசிட்டினா இது என்ன பண்ணோம்னா பெண்டிங் மூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், பெண்டிங் டென்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ காலம் வந்து டென்ஷன் வந்து டெவலப் ஆகக்கூடாது. காலம் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அப்போ அதை நம்ம ஜீரோ ஆக்கணும். ஸோ அப்போ ஜீரோ ஆக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிறது சர்க்குலர் காலம். ஓகே. ஸோ சர்க்குலர் காலம், சர்க்குலர் காலமா ஸ்ட்ரெஸ் வந்து 2 ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்,
இன்னொன்று பெண்டிங் ஸ்ட்ரெஸ். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா டைரக்ட் ஆக்சியல் கம்ப்ரெஷனு லோடு பை ஏரியா. இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து நான் பெண்டிங் தி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணேன். M by I is equal to F by Y. அப்போ F is equal to M by I by Y. அப்போ F is equal to M by section modulus Z. இப்போ கம்ப்ரெஷனுக்கு ப்ளஸ்க்கும் டென்ஷனுக்கு மைனஸும் P by A minus M by Z is equal to இதை வந்து ஸ்ட்ரெஸ் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஜீரோன்னு போடணும், ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகக்கூடாது காலமில், டென்ஷன் டெவலப் ஆகக்கூடாது. அப்போ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் நோ டென்ஷன்? இப்போ நோ டென்ஷனுக்கு P by A minus M by Z must be equal to 0. So P by A is equal to M by Z. இப்போ Pன்றது P load by area is equal to momentன்றது என்ன? Load into eccentricity, கரெக்டா? P into E by Z. அப்போ E is equal to Z by A. ஸோ இதுதான் வந்து எக்ஸென்ட்ரிசிட்டிக்கான கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுக்கும் இது மாறும், ஏன்னா ஏரியாவும் செக்ஷன் மாடலஸும் மாறும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிளுக்கு இங்கே பார்க்கணும் Z by A. ஸோ அப்போ Z is equal to I by Y. சர்க்கிளுக்கு I by 64 D power 4 moment of inertia Y D by 2. அப்போ கேன்சல் பண்ணலாம் 5 by 32 into D cube. 5 by 32 into D cube divided by 5 by 4 into D square. ஸோ அடிச்சோன்னா E வந்து D by 8. அப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, 4 வந்து எவ்வளோ? ஒரு பக்கம் D by 8 E, இன்னொரு பக்கம் D by 8. இப்போ டோட்டல் டயா ஆஃப் 4 என்னன்னு கேட்பாங்க. அப்போ டோட்டல் டயா எவ்வளோ? D by 8 plus D by 8 is equal to D by 4. இது வந்து சர்க்கிளுக்கு. இதுவே ரெக்டாங்கிள்னா Z by A, Zன்றது I by Y. ஸோ I ஃபார் ரெக்டாங்கிள் BD cube by 12, Y வந்து D by 2. Z is equal to BD square by 6. Area of rectangle B into D. அப்போ E is equal to BD square by 6 by B into D. அதை கேன்சல் பண்ணலாம் D by 6. ஸோ அப்போ ரெக்டாங்கிளுக்கு இங்கேருந்து D by 6, இங்கேருந்து D by 6, இங்கேருந்து D by 6, இங்கேருந்து D by 6. ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதுதான் 4 and கர்ன் ஃபார் ரெக்டாங்கிள். இது மாதிரி ஹாலோ சர்க்கிளுக்கும் ஆரல் ரெக்டாங்கிளுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா காலம். ஸோ காலம் மூணாக கிளாஸிஃபை பண்ணலாம்: ஷார்ட் காலம், மீடியம், லாங். ஷார்ட் காலம்னா கிரஷிங்னால மட்டும்தான் ஃபெயில் ஆகும், கம்ப்ரெஷன்னால. மீடியம் காலம்னா கம்ப்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். லாங் காலம்னா பெண்டிங்னால மட்டும்தான் ஆகும், பக்லிங்னால. ஸோ பக்லிங்னால ஃபெயில் ஆகுறது யூலர்ஸ் தியரி வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதில் அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலம் இஸ் இனிஷியலி ஸ்ட்ரைட்டு, கிராஸ் செக்ஷன் யூனிஃபார்மாக இருக்கும், லைன் ஆஃப் டெஸ்ட் வந்து ஆக்சிஸில் பாயிண்டட் ஆகும், மெட்டீரியல் ஹோமோஜினஸ் அண்ட் ஐசோட்ரோபிக், ஷார்ட்னிங் ஆஃப் காலம் டியூ டு ஆக்சியல் கம்ப்ரெஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல் லோடு கேட்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் லோடு வந்து 5 ஸ்கொயர் EI by L எஃபெக்டிவ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் எஃபெக்டிவ் லென்த்துக்கு 4 கேஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து இன்ஜர்னா L. ஸோ ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னும் ரெண்டு வந்து ஃப்ரீனா 2L. ரெண்டுமே ஃபிக்ஸ்டுனா L by 2, ஒன்று ஃபிக்ஸ்டு அதர் இன்ஜர்னா L by 2. இந்த எஃபெக்டிவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 0 பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் இன்னொரு 0 பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணுறது அந்த எஃபெக்டிவ் லென்த் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ரெண்டும் ஒன்று தான், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் எஃபெக்டிவ் லென்த். கேண்டிலிவரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் எண்டில் 0 மூமெண்ட் இருக்காது, ஃப்ரீ எண்டில் தான் 0 பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் ப்ரொஜெக்ட் பண்ணி
மிரர் இமேஜ் எடுத்து 2L வரும். அதனால தான் கேன்டிலீவருக்கு 2Lனு வருது. இந்த டாபிக்ஸ்லாம் டச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 to 12 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இது இன்டெப்த்தாக நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது டெமோ 1. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஏதாவது நம்ம கண்டென்ட், ஸோ இதில் வந்து ஃபர்தராக எப்படி அப்ரோச் பண்ணலாம், மற்ற டாபிக்ஸ் எப்படி என்ன பாசிபிள் கொஸ்டின் அதெல்லாம் பார்க்கலாம். ஜிடிஓக்கு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம என்டூரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமியில். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வி வில் அப்டேட் யூ வித் இன் அ வீக். ஓகே, தேங்க்யூ.